நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். நான் உங்கள் குழந்தை மிகி. நம்மள்ட்ட ஒரு வண்டி பல்சர் 150 BS6 ஒரு அடிச்சு ஓடுது. குயிக் ஸ்டார்ட் ஆக மாட்டுது. இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக வந்துட்டு நம்ம வந்து ஓபடியை போட்டு செக் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 விதமான ஃபால்ட்டு கட்டுது. அது என்னென்னங்கிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேப் சென்சாரு, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இக்னிஷியன் காயில் ப்ரைமரி செகண்டரி சர்க்யூட்டு, பர்ஜு வால்வு மற்றும் உங்களுக்கு ஓட்டு சென்சாரு இந்த ஃபால்ட்டெல்லாம் காட்டுது. நம்ம டேட்டா ஸ்ட்ரீமில் பார்க்கக்குள்ள மேப் சென்சார் சுத்தமாக கண்டம்ட் ஆகிடுச்சு. 0 இருக்குது. அதோட ப்ரெஷரை வந்து சுத்தமாகவே காட்டலை. அதுவும் இல்லாமல் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ஃபியூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் வந்து 0 இருக்குது. ஷார்ட் டேர்ம் வந்து ஏறி இறங்குது வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா மேப் சென்சாரை நம்ம வந்து அதையும் நம்ம வந்து கண்டம்ட் ஆகிடுச்சுன்னு மாற்றிடுறோம். அதுவும் இல்லாமல் ஓட்டு சென்சார் சரிவர வேலை செய்யலை. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபில்ட்ரு பிளாக் ஆனதுனால தான். நான் இப்போ வந்து ஏர் ஃபில்ட்ரை கட்டிட்டு தான் இப்போ உங்களுக்கு அந்த ரீடிங்கை காட்டினேன். ஏர் ஃபில்ட்ரு எவ்வளோ பிளாக் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதே போல் அதோட பார்ட் நம்பரு, மேப் சென்சாரு, ஏர் ஃபில்ட்ரு, இதோட பார்ட் நம்பரு, அதுவும் இல்லாமல் பர்ஜு வால்வு வேறு போயிடுச்சு. இது வந்து வண்டியில் இருந்தது, அது கண்டம்ட்டு. இப்போ வந்து 26.7ங்கிறது அது புதுசு. இது வேல்யூ, இந்த பர்ஜு வால்வு வேல்யூ பார்த்திங்கன்னா 20 to 50 ஓம்ஸ் இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். சிக்னல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் பர்ஜு வால்வு ஃபால்ட்டுங்கிறதுனால மாற்றணும். இப்போ எல்லாமே மாற்றிட்டு செக் பண்ணக்குள்ள அந்த வேல்யூ பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த இக்னிஷியன் காயில் ப்ரைமரி செகண்டரி சர்க்யூட்டுங்கிறதுக்குள்ள அதை நம்ம லைனை செக் பண்ணுறோம். லைன் கரெக்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா மேலாலேயே அந்த சாக்கெட் வந்து பட்டும் படாமல் போல் சரியாக சுருவாமல் லூஸ் கனெக்ஷன்லேயே இருந்தது. அதையும் எல்லாமே சரி பண்ணிட்டோம். ஒவ்வொரு ஃபால்ட்டையும் நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரீமில் இதே போல் எளிமையாக வந்து நம்ம செக் பண்ணி இந்த ஃபால்ட்டெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே போல் அந்த ஏஐடி சென்சாரு, இஓடி அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. டிபிஎஸ் பார்த்திங்கன்னா பழசில் பார்த்திங்கன்னா 9 இருந்தது. இப்போ புதுசு மேப் சென்சார் மாற்றினோடனே அது 3.1 சென்சாருங்கிறதுனால புது மேக்னெட்டுங்கிறதுனால 9.4 வருது. நன்றி, வணக்கம். குழந்தை மிகி.